போன எபிசோட்ல ஹீரோ மட்டும் இங்க வரல அப்டின்னா, நான் இங்கேருந்து குதிச்சுருவேன் அப்டின்னு சொல்லி ஒரு பொண்ணு சொல்லியிருப்பா. ஹீரோக்காக சூசைட் பண்ணிக்கிற லெவலுக்கு போன அந்த பொண்ணு யாரு அப்டின்னா, இந்த ஒயிட் கலர் முடி வச்ச பொண்ணு தான். அவ இன்னும் சலீம் இங்க வந்து என்கிட்ட பேசணும் அப்டின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்ட் அவருக்கு கால் பண்ணி, "போன சம்மர் நீ ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருந்தல்ல, அவ தான் இப்போ காலேஜோட ரூஃப் டாப்ல ஏறி நின்னுட்டு, கீழ குதிச்சுருவேன்னு கத்திட்டு இருக்கா" அப்டின்னு சொல்ல, அப்போ கரெக்ட்டா ஹீரோவும், ஹீரோயினும் அங்க வந்துடுறாங்க. அந்த பையன் உடனே ஹீரோவ பார்த்து, "நான் அன்னைக்கு உன்னோட கேப்ப கூட நான் அவகிட்ட குடுத்தேன்ல, அது அந்த பொண்ணு தான் பாரு" அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே "அவ அப்படி பண்றான்னா, அதுக்கு நான் என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி கேட்கறாரு. அதுக்கு அவரோட ஃப்ரெண்டும், "எனக்கு என்ன தெரியும்? அவ தான் மேல ஏறி நின்னுட்டு, சலீம் மட்டும் இப்ப இங்க வரலன்னா, நான் இங்கருந்து குதிச்சுருவேன்" அப்படின்னு சொன்னா. "அதனால தான் நான் உனக்கு கால் பண்ணேன்" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் "இப்ப என்ன பண்றது? சும்மா கூட சேர்ந்து சுத்துன எல்லா பொண்ணுங்களுக்காகவும் என்னால ரூஃப் டாப்லாம் ஏறிட்டு இருக்க முடியாது" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டதும் ஹீரோயின் அப்படியே கேவலமா அவர ஒரு லுக் விட, அவர் அதையும் கவனிச்சுட்டு, "நான் அந்த பொண்ண லவ்லாம் பண்ண கிடையாது. அதுவும் இல்லாம அவ எனக்கு யாருன்னே தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்கருந்து போக பாக்குறாரு. அத பார்த்த ஹீரோயினும், "இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கூட உன்னால எப்படி இப்படிலாம் நடந்துக்க முடியுது?" அப்படின்னு சொல்லி ஹீரோவ திட்டிட்டு அவங்க அங்கருந்து போறாங்க. உடனே பிரிசிக்கும், "என்ன தைரியம் இருந்தா இவ சலீம பார்த்து இப்படியெல்லாம் பேசுறா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. அப்படியே இங்க ஹீரோயின் அந்த பில்டிங்குள்ள போக ட்ரை பண்றாங்க. ஆனா அங்க இருக்க செக்யூரிட்டி அவங்கள உள்ள விடவே இல்ல. உடனே ஹீரோவோட ஃப்ரெண்ட் அங்க வந்துட்டு, "சாரா நீ என் கூட வா, நான் உன்ன கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லி வேற ஒரு வழியா ஹீரோயின பில்டிங்குள்ள கூட்டிட்டு போறான். பார்த்தா அங்கேயும் ஒரு செக்யூரிட்டி வந்துட்டு, "பில்டிங்குள்ள யாரும் வரக்கூடாது. நீங்க 2 பேரும் போங்க" அப்படின்னு சொல்ல, இந்த பையன் உடனே, "எங்களுக்கும் அது தெரியும். நாங்க வந்து கீழ இருந்து தான் வரோம். உங்கள கூட்டிட்டு வர சொல்லி தான் எங்கள அனுப்புனாங்க" அப்படின்னு சொல்லி அந்த செக்யூரிட்டிய டைவர்ட் பண்ணிட்டு, ஹீரோயின் கிட்ட அங்க பின்னாடி ஒரு டோர் இருக்கு இல்லையா? அது வழியா போனா ரூஃப் டாப்புக்கு போயிரலாம் அப்படின்னு சொல்லி, அந்த செக்யூரிட்டிய கூட்டிட்டு அங்கருந்து போயிடுறான். உடனே ஹீரோயினும் அவனுக்கு தேங்க் யூ சொல்லிட்டு அங்க போறாங்க. அப்படியே இங்க ஹீரோவோட சிஸ்டரும், அவங்களோட ஹஸ்பண்டும் சேர்ந்து ஒரு மீட்டிங்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. அப்போ ஒருத்தர் அங்க வந்துட்டு எல்லாம் நடந்துட்டு இருக்க விஷயத்த பத்தி சொல்ல, இவங்க 2 பேரும் அங்கருந்து கிளம்பிடுறாங்க. வெளியில பிரிசிக்கும் மேல நின்னுட்டு இருக்க அந்த பொண்ண பார்த்து, "இது ரொம்பவே ஒரு கேவலமான விஷயம்" அப்படின்னு சொல்ல, அத கேட்ட அந்த ஒயிட் கலர் ஹேர் வச்சிருக்க பொண்ணோட ஃப்ரெண்ட் உடனே, "அறிவே இல்லாத இந்த மாதிரி ஆளுங்க தான் உண்மையிலே கேவலமானவங்க" அப்படின்னு சொல்லி பிரிசிக்க திரும்ப திட்டுறா. அப்போ ஜைனப், "இந்த மாதிரி சலீம் பின்னாடி சுத்துற எல்லா பொண்ணுங்களும் காலேஜ் ரூஃப்ல ஏறுனாங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த காலேஜ்லயும் ஒரு பொண்ணு கூட இருக்க மாட்டா" அப்படின்னு சொல்றா. அப்படியே இங்க ஹீரோயினும் ரூஃப் டாப்க்கு வந்துடுறாங்க. அந்த எட்ஜ்ல அவங்க நடக்கும்போது, அவங்க அண்ணன் இறந்தப்போ அவங்க பாத்ரூம்க்கு நடந்து போன அந்த ஃபீல் தான் வருது. அவங்க அத யோசிச்சு பார்த்துக்கிட்டே அந்த பொண்ணுகிட்ட போய் "ஹுல்யா" அப்படின்னு சொல்லி அவ பேர் சொல்லி கூப்பிட, அவ உடனே "அங்கேயே நில்லு இல்லன்னா குதிச்சுருவேன்" அப்படின்னு சொல்றா. அப்ப கரெக்ட்டா ஓனர் அங்க வந்துட்டு, "இதெல்லாம் வேணாம் மேல வந்துருமா" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட வராரு. உடனே அவளும், "அங்கேயே நில்லுங்க, கிட்ட வந்தா நான் குதிச்சுருவேன்" அப்படின்னு சொல்லி திரும்ப கத்த, ஹீரோயினும் "சரி, சரி நாங்க கிட்ட வரல, நாங்க தூரமாவே நிக்கிறோம்" அப்படின்னு சொல்றாங்க. கீழ இருந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க ஜைனப் உடனே, திரும்பவும் சாரா தான் வந்து லீட் ரோல்ல இருக்காளா? எல்லார் முன்னாடியும் அவ பயங்கரமா கலக்குறாளே அப்படின்னு சொல்லி அவ ஹீரோயின சப்போர்ட் பண்ணி பேசுறா. அத கேட்ட பிரிஜி காண்டாயிட்டு, "கொஞ்ச நேரம் நீ வாய மூடிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்ல, ஈடாவும் அவளோட ஃபோன பார்த்துட்டு, "எல்லா ஸ்டூடண்ட்ஸும் இப்ப இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்றா. இந்த பொண்ணும், "சலீம இங்க வர சொல்லுங்க. அவன் வந்தா தான் நீ கீழ வருவேன். இல்லன்னா நான் குதிச்சுருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே கொஞ்சம் முன்னாடி போறா. உடனே ஹீரோயினும், "இப்ப நீ இங்கருந்து குதிக்கிறதுனால என்ன ஆயிட போகுது?" அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணு உடனே, "உனக்கு எதுவும் தெரியாது. நீ இங்கிருந்து போ" அப்படின்னு சொல்லிட்டு அவ இன்னமும் முன்னாடி போயிட்டு இருக்கா. அத பார்த்து கீழ இருக்க எல்லாரும், "அவ குதிக்க போறா" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயினும், "சரி விடு. இப்ப இங்கருந்து நீ குதிச்சு இறந்து போயிடுறன்னே வச்சுப்போம். ஆனா இங்க இருக்க எல்லாருமே இன்னும் கொஞ்ச நாள்ல இத மறந்தே போயிடுவாங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்றதே மறந்துட்டு, அவங்கவங்களோட வாழ்க்கைய பார்க்க போயிடுவாங்க. ஆனா உன்ன உண்மையா நேசிக்கிறவங்களோட வாழ்க்கை என்ன ஆகும்னு நீ யோசிச்சியா? நீ இறந்து போயிட்டன்ற செய்தி கேட்டதுக்கு அப்புறமா உங்க அம்மா எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு நீ யோசிச்சு பார்த்தியா? ஒருவேள உன்ன இந்த மாதிரி விட்டுட்டு உங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னா, அப்ப நீ எப்படி ஃபீல் பண்ணுவ? அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியலல்ல. நம்ம வாழ்க்கையிலேயே நம்மள உண்மையா நேசிக்கிறவங்கள இழக்கிறத தவிர, கொடுமையான விஷயம் வேற எதுவுமே கிடையாது. அதனால தயவு செஞ்சு உங்க அம்மாக்காகவாது மேல வந்துரு. அவங்கள கஷ்டப்படுத்தாத" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுகிட்டே அவள கூப்பிடுறாங்க. அப்போ ஓனரும், "ப்ளீஸ் ஹுல்யா மேல வந்துரு" அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு அதெல்லாம் காதுல வாங்காம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போறா. அத பார்த்து ஹீரோயின் உடனே, "ப்ளீஸ் நீ மேல வந்துரு. என்னால உன்ன புரிஞ்சுக்க முடியுது. நான் உன்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். இத மட்டும் பண்ணாத. ப்ளீஸ் ஹுல்யா மேல வந்துரு" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அழுதுகிட்டே கேட்க, அந்த பொண்ணு அப்படியே கீழ ஒரு பார்வை பார்த்துட்டு, ஹீரோயினோட கைய புடிச்சிடுறா. அத பார்த்ததும் கீழ இருக்க எல்லாரும் கிளாப்லாம் பண்றாங்க. உடனே பிரிசிக்கும், "அதான் படம் முடிஞ்சிருச்சுல வாங்க போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு,
அவளோட ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு அங்கருந்து கெளம்பிடுறா. எல்லாம் முடிஞ்சுட்டு அந்த பொண்ண கரெக்ட்டா ஆம்புலன்ஸ்ல ஏத்தும்போது தான் ஹீரோ அங்க வராரு. அத பார்த்த ஹீரோயினும் அவர பார்த்து மொறச்சுக்கிட்டே அவங்களும் அப்படியே ஆம்புலன்ஸ்ல ஏறி போயிடுறாங்க. அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டும் நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அதனால இத அப்படியே விட்டுடு அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இதுக்கப்புறம் என்ன சும்மா விடமாட்டா அப்படின்னு சொல்லி அவரு ஹீரோயின பத்தி சொல்றாரு. ஆம்புலன்ஸ்ல போற வழி ஃபுல்லாவே ஹீரோயினுக்கு ஃபுல்லாவே அந்த ஓல்டு மெமரீஸ் தான். அது எல்லாத்தையும் அவங்க யோசிச்சு பார்த்துட்டே இருக்க, ஓனர் உடனே, "நீ மட்டும் இன்னைக்கு இல்லன்னா, கண்டிப்பா நடக்கக்கூடாத விஷயம் ஏதாச்சும் நடந்திருக்கும்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும், "நான் ஒண்ணும் அந்த அளவுக்கு எதுவும் பண்ணல. ஆனா இன்னைக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே இழுக்குறாங்க. உடனே ஓனரும், "நீ இன்னைக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிட்ட. அது வந்து நார்மல் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன நானும் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல என்ன சொல்றதுன்னே தெரியல. நானும் அப்படியே ஷாக் ஆயி நின்னுட்டேன். நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க சாகுறத பார்க்கறதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனா, நீ உன்னோட நம்பிக்கைய இழக்காம தைரியமா இந்த பொண்ணுகிட்ட பேசி அவளோட உயிர இப்ப காப்பாத்தியிருக்க" அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே ஹீரோயின பாராட்டுறாரு. இங்க காலேஜ்ல ஹீரோவோட அக்கா அவர போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. "எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லன்னு நீ எப்படி சொல்ற? ஒருவேள அந்த பொண்ணு மேலருந்து குதிச்சு செத்து போயிருந்தா கூட, அப்பயும் நீ இதே தான் சொல்லுவியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோவ பார்த்து கேட்க, ஹீரோவும் அதுக்காக கூட சேர்ந்து சும்மா சுத்துற எல்லா பொண்ணுங்களையும் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அப்படின்னு சொல்லி கேட்க, அவரோட அக்காவும், "நீ யாரு கூட சேர்ந்து சுத்துறியோ, அவங்கள கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணுன்னு தான் நான் சொல்றேன். இந்த விஷயத்த பத்தி அப்பாக்கு தெரிஞ்சா அவர்கிட்ட நீ என்ன பதில் சொல்லுவ?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அத கேட்டு ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே, "நீ அத பத்தி கவலைப்படாத. அப்பா இந்த விஷயத்த புரிஞ்சுப்பாரு. அட்லீஸ்ட் ஹசீனா மாதிரி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி, அவர் பண்ண அந்த மிஸ்டேக்காச்சும் நான் பண்ணாம இருக்கேனே" அப்படின்னு சொல்ல, அவரோட அக்காவும், "இப்ப நீ என்கிட்ட சொன்ன இந்த விஷயத்த இதே மாதிரியே போய் அப்பா கிட்ட சொல்லி பாரு. அப்ப தெரியும் அவரு எவ்வளோ கோவப்படுறாருன்னு. உனக்காக அந்த பொண்ணு சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கா சலீம்" அப்படின்னு சொல்லி அவங்க திரும்பவும் கத்துறாங்க. உடனே ஹீரோவும், "இத கூட புரிஞ்சுக்க முடியாம இவ்ளோ இன்னசென்ட்டா இருக்கியே! உண்மையிலேயே சாகணும்னு நெனைக்கிற ஒருத்தவங்கள யாராலயும் ஸ்டாப் பண்ணவே முடியாது. அவங்க அத பண்ணணும்னு நெனச்சா பண்ணியே தீருவாங்க. இந்த பொண்ணு இது எல்லாத்தையும் சும்மா அட்டென்ஷனுக்காக பண்றா" அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்கருந்து போயிடுறாரு. அப்படியே நைட் ஆயிடுது. ஹீரோயின் இன்னும் வீட்டுக்கு வராததுனால, அவங்களோட அம்மா நெறைய தடவ ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க. ஆனா கால் போகவே இல்ல. உடனே அவங்க ஹீரோயினோட ஆன்டி கிட்ட, "நான் நெறைய தடவ ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன். ஆனா அவளோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருக்கு" அப்படின்னு சொல்ல, அவங்க உடனே, "ஒருவேள அவளோட ஃபோன்ல சார்ஜ் போயிருக்கலாம். நீ அவள பத்தி கவலைப்படாம வந்து உட்காரு" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவ உட்கார வைக்கிறாங்க. ஆனாலும் அவங்க பதட்டமா, "ஒருவேள அவளுக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க ஆன்டி உடனே, "எதுக்காக நீ இப்படியெல்லாம் யோசிக்கிற? ஒருவேள அவ வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி சும்மா ஒரு வாக் போயிட்டு வரலான்னு போயிருக்கலாம். இல்ல அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து தியேட்டருக்கு எங்கேயாச்சும் போயிருக்கலாம். அந்த மாதிரி இடத்துலலாம் அவங்க வந்து ஃபோன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருவாங்கல்ல" அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மா உடனே, "இல்ல என் பொண்ணு இந்த மாதிரி என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டா. ஒருவேள என்னோட தொல்ல தாங்காம அவ என்கிட்ட இருந்து ஒரேடியா போயிட்டாளோ! நான் போலீஸ்க்கு கால் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க திரும்பவும் அவங்களோட ஃபோன எடுக்க, அவங்க ஆன்டி உடனே ஓடி வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணி, "இரு இரு ஒரு 1 மணி நேரம் மட்டும் அமைதியா இரு. அதுக்கப்புறமும் சேரா வரல அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம போலீஸுக்கு கால் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு வழியா சமாதானப்படுத்தி உட்கார வைக்கிறாங்க. அப்படியே இங்க ஹீரோவோட வீட்ல ஹீரோவோட அக்கா நடந்தது எல்லாத்தையும் அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. ஓனர் வந்து அந்த பொண்ணோட அம்மாவ ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்ணியிருக்காரு. என்ன ஏதுன்னுலாம் டீட்டெயில் என்கிட்ட சொல்லல. ஆனா இது எல்லாமே சலீமோட ஃபால்ட்டுன்னு தான் அவரு என்கிட்ட சொன்னாரு. அந்த பொண்ணுக்கு ஏதோ சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் குடுத்துருக்காங்க. அந்த பொண்ணு தான் சலீம் மேல பைத்தியமா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டு அவங்க அப்பா கோவமா, "நீ சலீம காப்பாத்த ட்ரை பண்ணாத. அந்த பொண்ணு இவன் மேல பைத்தியமா இருக்கா அப்படின்னா, அந்த அளவுக்கு இவன் என்ன பண்ணா?" அப்படின்னு சொல்லி இவரு கத்த, "அப்பா கரெக்ட்டா என்ன கூப்பிட்டீங்களாமே?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்க வராரு. உடனே அவரோட அப்பாவும், "நீ யாருன்னு எப்பதான் நீ புரிஞ்சுக்க போற? இந்த மாதிரி பார்க்குற பொண்ணுங்க கூடலாம் சேர்ந்து நீ சுத்தக்கூடாது. நம்ம குடும்பத்தோட பேர உன் பிஹேவியரால தான் நீ வந்து காப்பாத்தணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஹீரோவ பார்த்து கத்துறாரு. உடனே ஹீரோவும், "இதோ ஆரம்பிச்சுட்டார்ல திரும்பவும் குடும்பத்தோட மானம் மரியாதைன்னு" அப்படின்னு சொல்ல, அவரோட அப்பா உடனே, "பார்த்து பேசு" அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அதுக்கு ஹீரோவும், "நான் நார்மலா பேசினா கூட அதுல ஒரு குறைய நீங்க கண்டுபிடிப்பீங்க" அப்படின்னு சொல்ல, அவரோட அப்பா உடனே, "இவனையா நீ என்கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு நினைக்கிற? பாத்தியா பெத்த அப்பா கிட்ட எப்படி பேசணும்னு கூட இவனுக்கு தெரியல. இவன் பண்ற தப்பெல்லாம் சரி பண்றதுக்குள்ளயே நான் செத்துருவேன் போல. இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சுது. அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை" அப்படின்னு சொல்லிட்டு அவரு இன்னும் பயங்கரமா கத்துறாரு. அப்ப அவரோட சிஸ்டரும், "அப்பா நீங்க அமைதியா இருங்க. சலீம் இப்பவாச்சும் நீ என்ன பண்றன்னு உனக்கு புரியுதா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ உடனே காண்டாயிடுறாரு. "நான் என்ன பண்ணேன்? அந்த பொண்ணு தான் என் பின்னாடி சுத்திட்டு இருந்தா. அப்புறம் அதே சாக்கா வச்சு இப்போ சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கா. அதுவும் என்னோட தப்பா? இப்ப அப்பா கூட தான் நான் என்ன பண்றேன், ஏது பண்றேன்னு சொல்லி என் பின்னாடியே சுத்திட்டு இருக்காரு. அது உனக்கு தெரியலையா?" அப்படின்னு சொல்லி அவர் திரும்ப அவரோட சிஸ்டர பார்த்து கத்த, உடனே அவரோட அப்பாவும், "அதான் எனக்கும் புரியல. ஒருவேள இந்த மாதிரி தேவையில்லாத சிச்சுவேஷன்ஸ்னால நம்மளோட குடும்பத்தோட பேர நீ கேவலப்படுத்துறதுனால கூட இருக்கலாம்" அப்படின்னு சொல்ல,
ஹீரோ உடனே, "நீங்க எப்ப பார்த்தாலும் உங்க குடும்பத்தோட பேர ஃபர்ஸ்ட்டு சொல்றத நிறுத்துங்க. நான் உங்களோட பையன்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்கருந்து கோவமா போயிடுறாரு. அப்படியே இங்க ஹீரோயினும் அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்கள பார்த்து அவங்க அம்மாவும் ஓடி போய் அவங்கள ஹக் பண்ணிட்டு, "நீ எங்க போயிட்ட? ஏன் இவ்ளோ லேட் ஆயிட்டு வர? நீ என்ன விட்டு போயிட்டியோன்னு நான் நெனச்சேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, அப்ப அவங்களோட ஆன்டி அங்க வந்துட்டு, "நீ வீட்டுக்கு வரதுக்கு நேரமானதுனால உங்க அம்மா உன்ன நெனச்சு ரொம்பவே கவலைப்பட்டாங்க" அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மா உடனே "நான் உனக்கு நெறைய தடவ கால் பண்ணேன். நீ வந்து ஃபோன எடுக்கவே இல்ல. அதனால நீ என்ன விட்டு போயிட்டியோன்னு நான் நெனச்சேன்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயினும், "நீங்க ஏன் அந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க? என் ஃபோன்ல வந்து சார்ஜ் இல்ல. அதனால தான் என்னால கால் பண்ண முடியல" அப்படின்னு சொல்ல, அவங்களோட ஆன்ட்டியும், "நானும் இதே தான் சார் சொன்னேன். ஆனா உங்க அம்மா நம்பவே இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க அம்மா, "நீ அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அவ தியேட்டருக்கு போயிருப்பான்னு கூட தான் சொன்னேன். ஆனா அவ போகலல்ல" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே, "நான் வந்து உங்கள விட்டும் போல, தியேட்டருக்கும் போல. காலேஜ்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அதனால தான் நான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்றாங்க. அந்த சூசைட் மேட்டர் பத்திலாம் ஹீரோயின் எதுவுமே சொல்லல. ஒரு வேள அத சொல்லி, அவங்க அம்மாக்கு எதனா திரும்ப பிரச்சனை வந்துற போது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அத எல்லாத்தையும் அப்படியே மறைச்சிடுறாங்க. அப்படியே இங்க ஹீரோ அவரோட ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. ஃபோன ஆன் பண்ணா ஆன்லைன் ஃபுல்லாவே அந்த பொண்ண பத்தின நியூஸ் தான் வருது. அத பார்க்கவும் ஹீரோக்கு இன்னும் பயங்கரமா கோவம் வருது. அப்படியே நெக்ஸ்ட் டே ஹீரோயின் காலேஜுக்கு கிளம்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி, "அந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பொண்ணோட நிலைமை இப்ப நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு சந்தோஷமாவே இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அந்த ரஷ்யன் மில்லியனர் ஹீரோயினுக்காக ஒரு கவர் குடுத்திருப்பாரு. அதுக்குள்ள நெறைய பணம் இருக்கு. அதுலருந்து கொஞ்சம் பணத்த எடுத்துட்டு ஹீரோயின் வீட்லருந்து கெளம்பிடுறாங்க. அப்படியே இங்க ஹீரோவோட வீட்ல எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. ஹீரோ அங்க இல்லாதத பார்த்து அவங்க அப்பாவும், "சலீம் எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவரோட சிஸ்டரும், "அவன் காலையிலே ஜிம்முக்கு போயிட்டான்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவரும் ஓனூர் கிட்ட, "நேத்து நீ வீட்டுக்கு வந்தத நான் கவனிக்கல. ஆமா இந்த சூசைட் கேஸ் எப்படி போயிட்டு இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஓனரும், "நைட்டு ஃபுல்லா அந்த பொண்ணையும், அவளோட அம்மாவையும் தனியா விடக்கூடாதுன்றதுக்காக, நான் ஹாஸ்பிட்டல்லே தான் இருந்தேன். அந்த பொண்ணோட நெலைமை இப்ப தான் ஏதோ கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு. இதுக்கு முன்னாடி அவளுக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர்ன்னு சொல்லி, இன்னொரு நோயும் வேற இருந்திருக்காம். அதுக்கு தான் அவ நெறைய மெடிசன்லாம் எடுத்துட்டு இருந்திருக்கா. அதுவும் இல்லாம அவளோட கண்டிஷன மானிட்டர் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஆனாலும் அவளோட நிலைமையில எந்த ஒரு சேஞ்சஸும் தெரியல. பாவம் அந்த பொண்ணும், அவளோட அம்மாவும் மட்டும் தான் இந்த ஊர்ல இருக்காங்க. அவளோட அப்பா வந்து அப்ராட்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. சுயநினைவு வந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணு அவ செஞ்சத நெனச்சு ரொம்பவே வருத்தப்பட்டா. நைட்டு ஃபுல்லா என்கிட்ட சாரி சொல்லிக்கிட்டே இருந்தா அப்படின்னு சொல்றாரு. அத கேட்ட ஹீரோவோட சிஸ்டரும், "பாத்தீங்களாப்பா, இது ஒண்ணும் சலீமோட தப்பு கிடையாது. அதனால இதுக்கப்புறம் அவன அப்படி திட்டாதீங்க" அப்படின்னு சொல்ல, போனவரும், "அந்த பொண்ணு தான் சலீம் பின்னாடி பைத்தியக்காரியாட்டம் சுத்திட்டு இருந்திருக்கா. சலீம்க்கே தெரியாம அவன நெறைய ஃபோட்டோஸ்லாம் வேற எடுத்து வச்சிருக்கா. அவளோட ஃபோன் ஃபுல்லா இவனோட ஃபோட்டோ தான் இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. அப்படியே இங்க ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டும் ஷாப்பிங்க்கு வந்திருக்கிறது தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணும் ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு, "ஒரு வழியா நாம ஷாப்பிங்க்கு வந்துட்டோம். இப்ப நீ என்ன வாங்க போற?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினும், "எங்க அம்மா ரொம்பவே டிப்ரஸ்டா இருக்காங்க. அதனால அவங்கள சேர் அப் பண்ற மாதிரி ஏதாச்சும் வாங்கணும். எங்க அம்மாவுக்கு இந்த ஷைனியான திங்ஸ் தான் நெறைய பிடிக்கும்" அப்படின்னு சொல்ல, அவங்களோட ஃப்ரெண்ட் உடனே, "அப்படின்னா உங்க அம்மாக்கு வாங்க தான் நீ இங்க வந்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினும், "இல்ல வீட்லயும் சில திங்ஸ்லாம் இல்ல. அதெல்லாம் வாங்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்களோட ஃப்ரெண்டும், "அதெல்லாம் இருக்கட்டும். உனக்காக நீ என்ன வாங்கிக்க போற? உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. உடனே ஹீரோயினும் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, "எனக்கா? எனக்கு எதுவும் தேவையில்ல. என்கிட்ட எல்லாமே இருக்கு. அம்மாக்கு தான் ஏதாச்சும் வாங்கணும்" அப்படின்னு சொல்ல, அவங்களோட ஃப்ரெண்ட் உடனே, "எனக்கு ஒரு விஷயம் புரியல. எனக்கு தெரியாம உங்க அம்மா எங்கேயாச்சும் வெளில போறாங்களா என்ன? உங்க அம்மா எப்பயுமே வீட்ல தானே இருக்காங்க. அவங்களுக்கு தேவையானத நம்ம வாங்குவோம். இல்லன்னு சொல்லல. பட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம உனக்காக ட்ரெஸ் வாங்கலாம் வா" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின கூட்டிட்டு பக்கத்துல இருக்க ஒரு கடைக்குள்ளார போறா. அங்க இவங்க 2 பேரும் நெறைய ஷாப்பிங் பண்றாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ஒரு ட்ரெஸ் வந்து ரொம்ப புடிச்சிருக்கு. ஆனா அதோட விலை அதிகமா இருக்குன்றதுனால, அத அவ வாங்கவே இல்ல. அத கவனிச்ச ஹீரோயினும் அவளுக்கே தெரியாம அந்த ட்ரெஸ்ஸ வாங்குறாங்க. அப்ப கரெக்ட்டா ஹீரோயின் இருக்க அந்த கடைக்கு வெளியில தான் ஜிம் முடிச்சுட்டு ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டும் அவர பார்த்து, "உன்னோட கோவத்த எல்லாத்தையும் ஜிம்லயே காட்டிட்ட போல" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும், "என்னால வேற என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பையன் உடனே, "சரி வா நம்ம 2 பேரும் காஃபி குடிச்சிட்டே பேசலாம்" அப்படின்னு சொல்லி ஹீரோவ கூட்டிட்டு அங்கருந்து போயிடுறான். இங்க ஹீரோயினும் அவங்களுக்காகவும் நெறைய ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்படியே இங்க ஹீரோவோட ஃப்ரெண்ட் அவர பார்த்து, "உன்னோட அப்பாக்கும், என்னோட அப்பாக்கும் நெறைய டிஃபரெண்ட்லாம் கிடையாது. நம்ப அப்பா எல்லாரும் நம்மள பசங்களா பார்க்கிறத விட, அவங்களுக்கு வேலை செய்ற ஒரு எம்ப்ளாயீஸா தான் பார்க்குறாங்க. அதனால அவரோட கதையெல்லாம் விட்டு தள்ளு. நீ அத நெனச்சுலாம் ஃபீல் பண்ணாத" அப்படின்னு சொல்லி, அவன் ஹீரோவுக்கு ஆறுதல் சொல்றான். அத கேட்ட ஹீரோவும் கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்காரு. அப்ப அவன் உடனே, "ஆமா சாரா கூட ஸ்டடீஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நீ நடந்துக்கிறத பார்த்தா அவகிட்ட நீ அட்ராக்ட் ஆன மாதிரியே தெரியுதே! அவளும் ரொம்ப நல்ல பொண்ணு தான். ரொம்ப அழகான பொண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையன் ஹீரோயின பத்தி சொல்ல சொல்ல,
ஹீரோவோட ரியாக்ஷனே மாறி போயிடுது. அவரு உடனே எனக்கு வந்து தண்ணியும் வேணும். நான் தண்ணி ஆர்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரு அப்படியே டாபிக்க சேஞ்ச் பண்ணி விட்டுர்றாரு. அப்ப கரெக்ட்டா ஹீரோயின் அந்த கடைய கிராஸ் பண்ண இந்த பையன் அவங்கள பார்த்துட்டு வேக வேகமா ஹீரோயின் கிட்ட போயிட்டு, "அப்பாடா! ஒரு வழியா காலேஜ் தாண்டி வெளியில உன்ன பார்த்துட்டேன்" அப்படின்னு சொல்லி அந்த பையன் ரொம்பவே ஹாப்பியா சொல்றான். அதுக்கு ஹீரோயினும், "அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் சீன் கிடையாது. நான் என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஜஸ்ட் ஷாப்பிங் தான் வந்தேன். நீ இங்க என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற எல்லார் கூடயும் ஹீரோயின் வந்து கொஞ்சம் நார்மலா தான் பேசுறாங்க. ஆனா, இந்த பையன பார்த்தா மட்டும் அவங்க ரொம்பவே எரிஞ்சு எரிஞ்சு விழுற மாதிரி தான் பேசுறாங்க. ஆனா, அந்த பையனும் சிரிச்சுக்கிட்டே, "நான் வந்து உன்ன ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் வந்து சும்மா சொன்னேன். பை த வே என்னோட பேர் வந்து புராக்" அப்படின்னு சொல்லி, அவன் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு கூட இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டு, "ஆமா நீங்க என்ன வாங்குனீங்க?" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்குறான். ஆனா, ஹீரோயின் அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லல. உடனே அவங்களோட ஃப்ரெண்டும், "நாங்க வந்து சும்மா சில திங்ஸ்லாம் வாங்குனோம் அவ்வளோதான்" அப்படின்னு சொல்ல, கரெக்ட்டா அப்போ ஹீரோவும் காஃபி வாங்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு, "ஹாய்" அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோயினும் வேற எங்கேயோ பார்த்துட்டு, "ஹாய்" அப்படின்னு கோவமா சொல்ல, அத வந்து ஹீரோவோட ஃப்ரெண்ட் அப்படியே ஷாக்கா பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா, இவ்ளோ நேரம் அந்த பையனாவே தானா ஹீரோயின் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். ஆனா, ஹீரோயின் அவன்கிட்ட சரியாவே பேசல. இப்ப ஹீரோ அங்க வந்துட்டு பொதுவா தான் ஹாய் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு மட்டும் ஹீரோயின் வந்து பதில் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையன் ஹீரோயினையே ஷாக்கா பார்த்துட்டு இருக்க, ஹீரோயினோட ஃப்ரெண்ட் உடனே "நீங்க சலீம் தானே?" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு அப்படியே ஹீரோ கூடவும் இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறா. அப்போ புராக் உடனே "இப்பதான் நம்ம இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டோம் இல்லையா? சோ வாங்களேன் காஃபி குடிச்சிட்டே பேசலாம்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் வந்து "இல்ல, இல்ல நாங்க கிளம்புறோம்" அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளவே அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து "போகலாமே" அப்படின்னு சொல்லிடுறா. அத பார்த்த ஹீரோவும் "ஆனா மிஸ் சேராக்கு தான் இந்த மாதிரி வெளியில சுத்துறதெல்லாம் பிடிக்காது" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே "ஆமா உனக்கு தான் ஊர் சுத்துறதுக்கு ஊர் ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல. அதுக்கான ரிசல்ட்ட தான் நாங்க நேத்து பார்த்தோமே" அப்படின்னு சொல்லி, நேத்து அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்க போனத பத்தி சொல்றாங்க. அத கேட்டு அவங்களோட ஃப்ரெண்ட் உடனே, "உட்காந்து பேசலாம் வா சேரா" அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குள்ள கூட்டிட்டு போயிடுறா. உள்ள போனதும் ஹீரோவும், ஹீரோயினும் ஒருத்தவங்கள மாத்தி ஒருத்தவங்க முறைச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்க. அப்ப புராக் இவங்க 2 பேருக்கும் காஃபி வாங்கிட்டு வந்து குடுத்துட்டு, "இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வெளியில மீட் பண்றோம்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினோட ஃப்ரெண்டும், "ஆமா வாங்க இந்த மொமெண்ட்ட நம்ம கேப்சர் பண்ணுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட காஃபி கப்பையும் கிட்ட வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்குறா. அப்போ புராக் ஹீரோயின பார்த்து, "ஆமா சாரா நேத்து உனக்கு ரொம்பவே பிஸியான நாளா இருந்திருக்கும்ல. இருந்தாலும் நீ ரொம்பவே தைரியமான பொண்ணு தான். ஏன்னா, அந்த பொண்ண காப்பாத்துறதுக்காக நீயே மேல ரூஃப் டாப்புக்கு போயிட்டு வந்தியே" அப்படின்னு சொல்ல, அத கேட்ட ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஷாக் ஆயிட்டு, "என்னது என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. ஏன்னா நேத்து அந்த பொண்ணு வந்து காலேஜுக்கு வரல. உடனே புராக்கும், "அது ஒண்ணும் இல்ல. நேத்து ஒரு பொண்ணு வந்து காலேஜோட ரூஃப் டாப் மேல ஏறி சூசைட் பண்ண ட்ரை பண்ணா. அதுக்கப்புறம் சேரா தான் மேல போயிட்டு அவகிட்ட பேசி அவள சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்தா" அப்படின்னு சொல்றான். அத கேட்ட ஹீரோயினும் கோவமா, "அவ்வளவுதான் நடந்துச்சா? உங்க எல்லாரையும் பொறுத்தவரைக்கும் அந்த பொண்ணு மேல இருந்து குதிச்சாளா இல்லையான்றது தான் முக்கியம்ல" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் "ஏன் எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ உனக்கு பிடிக்கலையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினும் "இதுல பிடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிறதுக்கு மெயின் காரணமே நீதான். ஆனா அத நினைச்சு நீ கொஞ்சம் கூட வருத்தப்படவே இல்ல" அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அத கேட்ட ஹீரோவும் "அந்த பொண்ணு தான் என்ன லவ் பண்ணா. அது அவளோட ப்ராப்ளம். அதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினும் "இன்னொருத்தவங்களோட ஃபீலிங்ஸ்ல விளையாடுறதுக்கும் உனக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. அந்த பொண்ண நீ என்ன பண்ணன்னு சொல்லி இப்பதான் நான் யோசிச்சு பார்க்குறேன். ஏன்னா, உனக்காக போய் அவ சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போயிருக்காளே" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, ஹீரோ உடனே "அவ ஒண்ணும் சூசைட் பண்ணிக்கிறதுக்காகலாம் போல. வெறும் 2டே 2 நாள் கூட சேர்ந்து சுத்துன ஒரு பையனுக்காக எப்படி அவ சாகுற அளவுக்கு போவா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் உடனே "அப்படின்னா பிரச்சனை அவகிட்ட கிடையாது, உன்கிட்ட தான். எப்ப பார்த்தாலும் உன்ன பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்க. உன்ன மாதிரி ஒரு ஆளுகிட்டயா நான் இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ வந்து காண்டாயிடுறாரு. அவர் உடனே "போதும் நிறுத்து. இதுக்கு மேல என்னால உன்கிட்ட சொல்லி எதையும் புரிய வைக்க முடியாது. உனக்கு என்ன தேவையோ நீ அதையே உண்மைன்னு நம்பிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேக வேகமா அங்கிருந்து போயிட, ஹீரோயினும் உடனே அவங்களோட ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே இவங்க 2 பேரும் பஸ்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறதா காட்டுறாங்க. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அவங்கள பார்த்து, "நீயும் சலீமும் எதுக்காக இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? ஆமா சூசைடுலாம் அவங்க என்னமோ சொன்னாங்களே அதெல்லாம் என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினும் "இதுல சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. சலீம் தேவையில்லாம அந்த பொண்ணுக்கு ஆசை காமிச்சதுனால, அவனால அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ண ட்ரை பண்ணா அவ்வளவுதான்" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டா அவங்க ஃப்ரெண்டும், "நம்ம படிக்கிறது வந்து செம்ம காலேஜ்ல. அந்த பசங்க மட்டும் இத பத்தி சொல்லலன்னா, எனக்கு இத பத்தி தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே "போதும் இந்த டாபிக்க இதோட விடுறியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க ஃப்ரெண்டும் "சலீமா இவ்ளோ க்ளோஸ் அப்ல பார்க்கும்போது தான் எனக்கே தெரியுது. அவன் பார்க்கறதுக்கு எவ்ளோ அழகாவும், அட்ராக்டிவாவும் இருக்கான்னு. இப்ப தானே புரியுது காலேஜ்ல இருக்க எல்லா பொண்ணுங்களும் எதுக்காக அவன் பின்னாடியே சுத்துறாங்கன்னு" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் "எனக்கும் புரியுது, புரியுது போதும்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவளும் "ஏன் சலீம் அட்ராக்டிவா தான் இருக்கான்னு சொல்லி உன்னோட வாய தொறந்து சொன்னா உனக்கு ஏதாச்சும் ஆயிடுமா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஹீரோயின கிண்டல் பண்ணி சிரிக்கிறா. அப்படியே இங்க இந்த பார்பரோஸ தான் காட்டுறாங்க.
ஹீரோயின் பஸ் விட்டு கீழ இறங்கி போக, இவன் அவங்களே உத்து பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் வர்றத பார்த்தா, அந்த காய்கறி கடை பையனும் அவங்க கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு ஹீரோயின் போறதே பார்த்துட்டு இருக்கான். அப்ப பார்பரோஸ் அங்க வந்துட்டு, "இப்படிதான் உன் கடைக்கு வர கஸ்டமர் எல்லாரையும் போக விட்டுட்டு பின்னாடியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பையன் உடனே, "நான் ஒண்ணும் அப்படிலாம் பார்க்கல" அப்படின்னு சொல்றான். உடனே இவனும் கத்திய காமிச்சு, "என்ன எதிர்த்து பேசுறத விட்டுட்டு போய் உள்ள ஏதாச்சும் வேலை இருந்தா பாரு" அப்படின்னு சொல்லி அந்த பையன மிரட்டி அனுப்பிச்சு வைக்கிறான். இங்க ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துட்டு அவங்க வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட காட்ட, அவங்க ரொம்பவே ஆர்வமா எல்லாத்தையும் தொறந்து பார்க்குறாங்க. எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. அவங்களும் ரொம்பவே ஹேப்பியா, "எல்லாமே பார்க்க ரொம்ப அழகா இருக்கு" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினும், "எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் உடனே இங்கேருந்து கிளம்புறேன்" அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மா உடனே, "ஆனா நான் இதெல்லாம் போட்டு பார்க்கறத நீ பார்க்க போறது இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினும், "நான் காலேஜ் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா பொறுமையா எல்லாத்தையும் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே இங்க காலேஜ்ல புராக்கும், பிரிசிக்கும் பேசிக்கிறது தான் காட்டுறாங்க. அப்போ அவன்கிட்ட, "நீ சலீம பாத்தியா? இந்த சூசைட் விஷயம்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இப்ப அவன் எப்படி இருக்கான்?" அப்படின்னு சொல்லி விசாரிக்க, உடனே புராக்கும் அவனுக்காக ஒரு பொண்ணு சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான்ற விஷயத்த பத்தி எல்லாரும் பேசவும், அவனுக்கு அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் அந்த பொண்ணு அப்படி பண்ணிட்டாளேன்னு சொல்லி சலீம் அத பத்தி கில்ட்டியா ஃபீல் பண்ணவே கிடையாது. அந்த பொண்ணு தான் பாவம் அப்படின்னு சொல்றான். ஹீரோ இந்த பையன அவர் கூட பொறக்காத பிரதர் லெவலுக்கு வச்சிருக்காரு. ஆனா இந்த பையன் ஹீரோவ பத்தி பேசுறத பார்த்தா, ஹீரோ மேல இவனுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லன்னு நல்லாவே தெரியுது. அவன் சொல்றத கேட்ட பிரிசிக்கும், எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் சலீம ஒரு 2 நாளைக்கு மீட் பண்ணா போதும். அவன் எதுவுமே பண்ணலனா கூட அந்த பொண்ணு அவன லவ் பண்ண ஆரம்பிச்சுருவா அப்படின்னு சொல்றா. அப்படியே இங்க ஹீரோ காலேஜுக்கு வர்றது தான் காட்டுறாங்க. அவர பார்த்த எல்லாருமே, "சலீம் இன்னைக்கு காலேஜுக்கு வருவான்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்ல. அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல எப்படி இருக்காளோ, ஏது இருக்காளோ, ஆனா இவனுக்கு அத பத்திலாம் கவலையே கிடையாது" அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹீரோவோட காதுல கேட்கிற மாதிரியே பேச, நார்மலா வந்த ஹீரோ காண்டாயிடுறாரு. அப்படியே இங்க ஹீரோயின் புரொஃபசர் ஓனரோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அந்த சூசைட் பண்ண பொண்ண பத்தி விசாரிக்கிறாங்க. "நான் வந்து ஹுலியாவ ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலான்னு தான் நெனச்சேன். ஆனா அவள டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு தான் நான் போகல" அப்படின்னு சொல்ல, ஓனர் உடனே, "அப்படிலாம் இல்ல. உனக்கு ஹாஸ்பிட்டல் போணும்னு தோணுச்சுன்னா நீ போயிட்டு வா. ஒருவேளை உனக்கு ஹுலியாவ பார்க்க விருப்பம் இல்லனாலும், அங்க அவளோட ஃபேமிலில இருக்கவங்க இருப்பாங்க. நீ அவங்கள மீட் பண்ணிட்டு வா. நான் கூட அவங்க அம்மா கூட இப்ப டச்ல தான் இருந்துட்டு இருக்கேன். இந்த காலேஜோட சேர்மேனா எங்களால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்னு நான் அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன்" அப்படின்னு அவர் சொல்ல, உடனே ஹீரோயின் அப்படியே சைலண்டா, "அப்பதானே சலீம் பண்ண மிஸ்டேக்க உங்களால சரி பண்ண முடியும்" அப்படின்னு சொல்ல, அது வந்து ஓனர் காதுல விழுந்துருது. அவர் உடனே, "என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் அப்படியே, "சாரி சார், நான் கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஓனரும், "அதெல்லாம் பரவாயில்ல சார். ஆனா இது ஒண்ணும் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது" அப்படின்னு சொல்லி அவரு ஹீரோயின் கிட்ட என்னமோ சொல்ல வராரு. அதுக்குள்ள ஹீரோ டக்குன்னு அந்த ரூம்குள்ள வந்துடுறாரு. உடனே அவரு அங்க உட்கார்ந்துட்டு இருக்க ஹீரோயின பார்த்துட்டு, "சாரி, நீங்க பிஸியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்புறமேட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போக பார்க்க, ஓனரும், "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க சும்மா பேசிட்டு தான் இருந்தோம். நீ வந்து உட்காரு. ஆமா, உங்களோட லெசன்ஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்க, 2 பேரும் கோரஸா நல்லா தான் போயிட்டு இருக்குன்னு ஒரே நேரத்துல சொல்ல, ஓனர் உடனே, "நீங்க 2 பேரும் நல்லா தானே பழகுறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. மறுபடியும் 2 பேரும் ஒரே நேரத்துல ஆமா ஆமா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே, "சரி நான் கிளம்புறேன் சார்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அப்படியே இங்க ஹீரோவும் சூசைட் ட்ரை பண்ண அந்த பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி விசாரிக்க, ஓனரும், "அந்த பொண்ணு நல்லா தான் இருக்கா. நடந்த எதுக்கும் நீ காரணம் கிடையாது. அதனால உன்ன நீயே ப்ளேம் பண்ணிக்காத" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படியே இங்க ஹீரோவோட அப்பா காலேஜுக்குள்ள வர்றது தான் காட்டுறாங்க. அவரு நேரா ஓனரோட ஆபீஸ்க்கு தான் போறாரு. கரெக்ட்டா ஹீரோயினும் அந்த ஆபீஸ்க்குள்ள இருந்து வெளியில வர, இவர் உடனே ஹீரோயின பார்க்குறாரு. அவங்கள பார்த்ததும் ஹீரோயின எங்கேயோ பார்த்த மாதிரியே அவருக்கு தோணுது. ஹீரோயின் அந்த காரிடார் போய் வளையிற வரைக்கும் அவரு ஹீரோயினையே தான் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவரு ஆபீஸ்க்குள்ள வந்துட்டு, "இப்ப இங்கேருந்து வெளியில போனால அந்த பொண்ணு யாரு?" அப்படின்னு சொல்லி ஓனர் கிட்ட விசாரிக்க, உடனே அவரும், "அது வந்து சேரா, நம்ம காலேஜ்ல ஆர்க்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. ஏன் கேட்குறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவரும், "அது ஒண்ணும் இல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க மாதிரியே இந்த பொண்ணு இருக்கா" அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே, "சரி எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகுது. நான் இங்கேருந்து கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு. உடனே அவரோட அப்பா, "நீ கீழ உட்காரு. நான் உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும்" அப்படின்னு சொல்ல, ஓனர் உடனே அங்கிருந்து எந்திச்சு போயிடுறாரு. நான் கூட ஹீரோவோட அப்பா அவர திட்ட தான் போறாருன்னு நினைச்சேன். ஆனா அவரு ஹீரோ கிட்ட சாரிலாம் சொல்லிட்டு, "நான் உன்ன நெறைய பிரஷர் பண்றேன்னு எனக்கே புரியுது. ஆனா என்னோட பையன் நீ வந்து பெஸ்ட்டா இருக்கணுன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நீ சொன்ன மாதிரி நடந்த எதுவும் உன்னோட தப்பா இல்லாம இருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் இதுக்கு அப்புறமாச்சும் நீ யாரு கூட ஃப்ரெண்டா இருக்க போறன்றத கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணுன்னு" அவர் சொல்ல, அத கேட்டு ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே,
கேட்டுட்டே, "ஓகேப்பா எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகுது" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போக பார்க்குறாரு. உடனே அவரோட அப்பாவும் அவர ஸ்டாப் பண்ணி ஹக்லாம் பண்ணி வழி அனுப்பி வைக்கிறாரு. அப்படியே இங்க ஹீரோயின் கேன்டீனுக்கு வந்து டீ வாங்குறது தான் காட்டுறாங்க. அங்க இருக்கிற பசங்க எல்லாரும் ஹீரோயின பார்த்து, "நேத்து அந்த பொண்ண நீ எப்படி காப்பாத்துன? அவகிட்ட நீ என்ன சொன்ன?" அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த பத்தி கேட்க, ஹீரோயின் எதுவும் சொல்லாம சைலன்ட்டா அங்கருந்து போயிடுறாங்க. அத பார்த்த புராக்கும் ஹீரோயின் பின்னாடியே ஓடி வந்துட்டு, "இந்த மாதிரி நீ எதுவும் சொல்லாம வந்திருக்க கூடாது" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே, "நீ எதுக்காக என் பின்னாடியே சுத்திட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பையனும், "நீ சொல்றதும் கரெக்ட்டு தான். இதுக்கு மேலயும் உன் பின்னாடியே சுத்தி உன்ன போர் அடிக்க விரும்பல. ஆனா உனக்கு வேணும்னா சொல்லு. நாம 2 பேரும் அட்லீஸ்ட் ஒண்ணா சேர்ந்து ஒரு காஃபியாச்சும் குடிப்போம்" அப்படின்னு சொல்லி, அந்த பையன் ஹீரோயின காஃபி குடிக்க கூப்பிடுறான். இவங்க 2 பேரும் பேசிக்கிறத பிரிசிக்கும் தூரமா நின்னு வேடிக்கை பார்த்துட்டே இருக்கா. ஹீரோயினும், "ஆனா நான் இப்போ காஃபி குடிக்கிற மூட்ல இல்லையே" அப்படின்னு சொல்ல, அந்த பையன் உடனே, "அதுவும் எனக்கு தெரியும். ஆனா என் கூட நீ இருந்தா உன்னோட மூட் தானா சேஞ்ச் ஆயிடும்" அப்படின்னு சொல்ல, அத கேட்டதும் ஹீரோயின் வந்து லைட்டா சிரிக்கிறாங்க. அடுத்து அந்த பையன் உடனே, "அதுவும் இல்லாம நேத்திக்கு நீ ரூஃப் டாப்புக்கு போறதுக்கு வர நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அதுக்காகவாச்சும் நீ என் கூட சேர்ந்து ஒரு காஃபி குடிக்கலாம்ல" அப்படின்னு சொல்லி கேட்க, அத கேட்ட ஹீரோயின் செம்ம காண்டாயிட்டு, "இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்லி யாராச்சும் இந்த மாதிரி கேட்பாங்களா? உங்கள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு வேல இருக்கு அவ்வளோதானே" அப்படின்னு சொல்லி, அவங்க அந்த பையன கன்னா பின்னான்னு திட்டிட்டு அங்கருந்து போயிடுறாங்க. அவங்க அங்கருந்து போனதுக்கு அப்புறமா இந்த பையன் ரொம்பவே சோகமா, "ஆனா நான் அப்படி சொல்ல வரல" அப்படின்னு சொல்லி அமைதியா சொல்ல, நடந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த பிரிசிக்கும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அங்க வந்துட்டு, "என்னாச்சு? அவ அப்படியே நீ சொன்னத ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டாளா?" அப்படின்னு சொல்லி கேட்க, புராக் உடனே, "ஒழுங்கா இங்கிருந்து ஓடிடு" அப்படின்னு சொல்றான். அத கேட்ட பிரிசிக்கும், "இப்ப நீ உடனே ஏதாச்சும் பண்ணல அப்படின்னா, சாரா கூட உன்னோட ரிலேஷன்ஷிப் கடைசி வரைக்கும் கனவாவே போயிடும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரத்துல யாராச்சும் ஒருத்தவங்க வந்து அவள கரெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்ப வந்து நான் ஏன் உன்கிட்ட இது எல்லாத்தையும் சொல்லலன்னு சொல்லி கேட்காத. எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நெனைக்கிறேன். நான் மட்டும் உன்னோட இடத்துல இருந்திருந்தா, அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனைன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பேன். ஒருத்தவங்க எப்போ அவங்களோட கஷ்டத்தையும், கவலையும் நம்மகிட்ட சொல்றாங்களோ, அப்பதான் அவங்க நம்ம கூட இன்னும் க்ளோஸ் ஆவாங்க" அப்படின்னு சொல்லி, அவ பாட்டுக்கு இந்த பையன ஏத்தி விட்டுட்டு அங்கருந்து போயிடுறா. அப்படியே இங்க ஹீரோயின் எப்பயும் போல பஸ்ஸ விட்டு கீழ இறங்கி அவங்களோட வீட்டுக்கு நடந்து போறாங்க. அவங்க நடந்து போற அதே தெருவுல தான் ஹீரோவும் அவரோட கார ஓட்டிட்டு வந்துட்டுருக்காரு. இங்க ஹீரோயினும் அவங்களோட வீட்டுக்குள்ள போக, அங்க அவங்களோட அம்மா இவங்க வாங்கி குடுத்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு அவங்கள்ட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. அங்க ஹீரோவும் ஹீரோயின் வீட்டு பக்கத்திலேயே அவரோட கார நிறுத்திட்டு, அங்க இருக்க ஒரு வீட்டோட கதவ தட்ட, இங்க ஹீரோயினோட வீட்டு கதவையும் யாரோ தட்டுறாங்க. உடனே ஹீரோயினும் டோர தொறந்து பாக்க, அது வந்து அவங்க ஆன்டி பொண்ணு தான். அவள பார்த்த ஹீரோயினும், "உங்க அம்மா வீட்ல இல்ல" அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு உடனே, "நான் ஒண்ணும் எங்க அம்மாவ பார்க்க வரல. நான் வந்து உங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளிய கூட்டிட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு, புராக்க அங்க கூட்டிட்டு வரா. அவன பார்த்ததும் ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆயிட்டு, "நீ இங்க என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்க, அங்க ஹீரோ தட்டுன டோர தொறந்துட்டு ஒரு லேடி வெளில வர, ஹீரோ அவங்கள பார்த்து, "எனக்கு எங்க போறதுன்னு தெரியல. அதான் இங்க வந்துட்டேன்" அப்படின்னு சொல்ல, அந்த லேடி அப்படியே ஹீரோவ புடிச்சு உள்ள இழுத்து அவர கிஸ்லாம் பண்றா. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் என்னோட வீடியோ இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகும். என் அப்கமிங் எபிசோட்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம ஃபுல்லா பார்க்க மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்குறேன். பை.